இறுதியாக வாதிடுறதுக்காக ஒருத்தர் அழைக்க போகிறேன். பொதுவாக நமக்கு இந்த கல்யாண மண்டபத்துலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணுவோம். என்ன ஃபீல் பண்ணுவோன்னா, பொண்ணு வந்து எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப வெக்கப்படும். நம்ம கனவுலலாம் நினைப்போம், நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா காலையில் நல்லா தலை குடிச்சிட்டு வந்து எழுப்பி, மாமா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம நினைப்போம். எப்போவுமே அது சிரிச்ச முகமாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? என்னோட மனைவி இங்கே இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து சொல்கிறேன், யார் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அந்த மாதிரி இவர் வந்தாலே ஒரு சிரித்த முகம், ஒரு குழந்தை மனது. அப்படிப்பட்ட வசந்தம் ஜுவல்லரி திரு பிரபாகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தொழில் முனைவோரோட வளம் பெருகிறதுக்கு பெரிதும் உதவுவது நம்மளோட ஸ்டாஃப் தான், ஊழியர்கள் தான் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. மீண்டும் உங்களோட பலத்த கரவொலியோடு இங்கு வந்திருக்கும் அனைத்து குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, தொழில் முனைவோரின் மிகவும் வளர்ச்சிக்கு முக்கியம் வந்து ஊழியர்களா வாடிக்கையாளர்களாங்கிறது தான். வாடிக்கையாளர்னு சொல்லி நாகராஜனனும் ஆனந்தனனும் பேசிட்டாங்க. இப்போ நான் வந்து ஊழியர் சைடு தான் பேச போகிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போது நம்ம அமைப்பில் போன மாதம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு ஓப்பனிங் செரமனி நடத்தினாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஓப்பனிங், காலையில் ஓப்பனிங் வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு என்ட்ரன்ஸ் ஸ்டைல்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸ் ஸ்டைல்ஸ் இல்லைன்னு முழிக்கிறோம், என்ன பண்ணுறது, நாளைக்கு ஓப்பனிங் எல்லோரும் வந்துடுவாங்க. 12 மணிக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம், அண்ணே இது மாதிரி எங்களுக்கு ஓப்பனிங்ண்ணே, நாளைக்கு எங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஸ்டைல்ஸ் இல்லாமல் போயிடுச்சுண்ணே, எங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு. அது யாருன்னு கேட்டால் நம்ம நாகராஜண்ணே. நைட்டு 12 மணி ஃபோன் அடிக்கிறேன், சொல்லுங்கள் தம்பி என்ன வேணும்னு கேட்குறாங்க. சரின்னு எங்கள் நீடெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். சரி தம்பி, ஆனால் நான் வெளியூரில் இருக்கேன் தம்பி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு 2 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. சரி நான் கூப்பிடுங்கன்னு நாங்கள் காலுக்காக வெயிட் பண்ணுறோம். கூப்பிட்டாங்க, 2 நிமிஷத்தில் கூப்பிட்டு, தம்பி என் ஸ்டாஃப்கிட்ட பேசிட்டேன், என் ஸ்டாஃப் உடனே உங்களுக்கு லைனுக்கு வருவாங்கண்ணா. வந்தாங்க, அந்த ஸ்டாஃப் தான் வந்தாங்க. நைட்டு 12:15 இருக்கும் எங்களுக்கு. அந்த ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி, சார் நாகராஜ் சார் பேச சொன்னாங்க சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு, இது மாதிரி எங்களுக்கு என்ட்ரன்ஸ் டைல்ஸ் இல்லை, இது மாதிரி நைட்டு 12:15 எங்களுக்கு வந்து கதவை திறந்து விட்டு எல்லாம் எங்கள் டைல்ஸ் என்னென்ன கேட்டோமோ அதெல்லாம் ஏற்றி விட்டு இங்கே வந்து இறக்குற வரையும் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போனார். அன்னைக்கு நாகராஜன் வரல எங்களுக்காக, ஆனால் அந்த ஸ்டாஃப் தான் வந்தாங்க. நம்ம வேணா ஓனராக இருக்கலாம், நம்ம எந்த நேரத்துலையும் எல்லா வேலையும் பண்ண முடியாது. அனந்த் சார் நினைக்கிறாரு, கூடையே சுத்திரியே செவ்வால இப்படி ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டியே அப்படின்னு நினைக்கிறாரு அவர். நம்மளால அது இப்படி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்டாஃப் தான் நமக்காக எந்த நேரம் வேணாலும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அது மாதிரியே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சிம்பு ஒரு படத்தில் சொல்லுவார், எவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் ஜெஸியை தேடியே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு ஆப்டாக வந்து நாங்கள் மகாலட்சுமி செராமிக்ஸ் நாகராஜன் அண்ணன் சொல்கிறோம். ஏன்னா அவர் சொல்கிறார், அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, கஸ்டமர் ஆல்வேஸ் கிங்குன்னு சொல்லி முடிக்கிறார். சரி கிங்கு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, அது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் அந்த கிங் மேக்கராக ஆக்குறது யார்? ஊழியர் தான். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு செஸ் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து ராஜா இருக்கும், ராணி இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் அவங்க பின்னாடி தான் இருப்பாங்க. முன்னாடி யார் நிற்கிறா? சிப்பாயி, குதிரைப்படை, யானைப்படை தான். அந்த யானைப்படை குதிரைப்படை தான் ஊழியர்கள். அவங்க தான் நம்மளை சேஃப்டியாக வழி நடத்தி நம்மளை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க. அதுதான். அப்புறம் வந்து இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் கூடி இருக்கிற எஸ்ஸே வந்து ஒரு உறுதிமொழி இருக்குது. எஸ்ஸில் ஒரு உறுதிமொழி இருக்குது. அந்த உறுதிமொழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம் தான் வந்து வாடிக்கையாளர்களுக்கு இருக்குது, 3 வாக்கியம் வந்து ஊழியர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எஸ்ஸே யாரை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஊழியர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால ஊழியர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் நடுவர் பொம்மண்ணனை கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், பொம்மண்ணனே ஒரு செயல் செய்கிறாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க கடையில் அவங்க ஊழியருக்கு காலையில் வரவங்களுக்கு ஏர்லி பேர்டுன்னு ஒரு விஷயத்த செஞ்சு அவங்கள ஊக்கப்படுத்துறாங்க. ஏன் கஸ்டமர் முதல்ல வர கஸ்டமருக்கு கொடுத்து ஊக்கப்படுத்தலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க? அதை பண்ணுங்கள, அதை பண்ணாம ஏன் முதல்ல வர ஸ்டாஃப்க்கு ஊக்கப்படுத்துறீங்க? மொத்தமா சாச்சுட்டாங்கய்யா. அதனால ஆணித்தனமானு சொல்ற எல்லாத்தையும் கலைச்சிட்டு எங்க பக்கம் தான் தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ரொம்ப பிரமாதமா 4 பேரும் தங்களோட வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க.